மனோகர் உண்மையிலேயே ஏன் தான் இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருந்துட்டு இருந்தாங்க. இந்த தீபிகா போலீஸ் எதுக்காக வந்து நம்ம கிட்ட மட்டும் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதாவது அந்த கான்ஸ்டபிள் சொல்லும்போது கூட வந்து இந்த மாரி வந்து அந்த மேடம் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா உங்கள பார்த்ததுக்கு அப்புறமா ஏன் அப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல மனோகர் இருந்துட்டு நேரா போயிட்டு இப்படிப்பட்ட விஷயத்த சொல்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போது நம்ம மனோகர் இருந்துட்டு நேராக வந்து தீபிகா போலீஸ் கிட்ட வந்து போய் பேச ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாதிரி நேரடியாக நான் டீல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது மனோகர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பார்த்துருக்கணும். அதாவது அந்த போலீஸ் ஏற்கனவே ரொம்ப வந்து இந்த காக்கி சட்டைக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வேலை செய்கிறவங்க. அதுவும் இல்லாமல் பணத்துக்காகலாம் வந்து அவங்க எதிர்பார்த்ததே கிடையாது. ஒரு பக்கம் விஜய் எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி விசாரித்தது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள், அதுவும் இல்லாமல் அவ்வளோ பணத்தை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையிலேயே போலீஸ் கிட்ட போயிட்டு எப்படி பேசுறது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாமல் பேசினாரா, இல்லை எல்லா போலீஸும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி பேசினாரா அப்படின்றது அவரோட மைண்டுக்கு தான் வந்து வெளிச்சம். அதே சமயத்தில் இப்போ அந்த போலீஸ் இருந்துட்டு உண்மையிலேயே இப்போ அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இங்கே மனோகர் என்ன தப்பு பண்ணாலுமே அது எல்லாத்தையுமே செஞ்சது மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லியை தான் பிடிப்பாங்க. இப்போது இவங்க மல்லிகிட்ட வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாதிரி மல்லிக்கு ஃபோன் பண்ணி இப்போ உடனடியாக வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆனால் மல்லிக்கு இங்கே நடந்தது எதுவுமே ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட வந்து தெரியாது. அதாவது இந்த மாதிரி மனோகர் இங்கே வந்து கேட்டிருக்காரு, இங்கே மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஒரு பக்கம் விஜய் பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த மனோகர் இருந்துட்டு முழு உண்மையும் சொல்கிறதுக்குள்ள அந்த போலீஸ் இருந்துட்டு அவங்களோட வாயை பொத்தி இந்த மாதிரி நீ கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக என்ன ஆகுது அப்படின்னா, மல்லியும் கிளம்பி நேராக இங்கே வந்துடுறாங்க. உண்மையிலேயே இப்போ விஜய்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இவங்க லஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லியையும் மனோகரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, முக்கியமாக மல்லியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க தயாராக இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா எந்த வகையிலடா இந்த மல்லி சிக்குவா, எப்படா வந்து தூக்கி ஜெயிலில் போடலாம், என்னடா பண்ணுறது எதிராக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே அவ்வளோ வந்து இதாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது எல்லாமே வந்து தெளிவாக வந்து நடந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அந்த போலீஸ் இருந்துட்டு எல்லா வகையிலிருந்தும் விஜய் வந்து சாமர்த்தியமாக இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அவனால் தப்பிக்க முடியாது, எல்லாமே வந்து நான் நினச்ச மாதிரி வந்து நடந்துருச்சு, இப்போ எல்லா உண்மையுமே வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கான்ஃபிடென்ட்டோடு இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம விஜயை அடித்து பார்த்தாங்க, உதச்சி பார்த்தாங்க, தூங்கும்போது தண்ணி ஊற்றி பார்த்தாங்க, இப்படி பல விஷயங்கள் செஞ்சாங்க. ஆனால் மல்லி தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே நம்ம விஜய் சொல்லவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இப்போது மனோகரால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அடுத்ததாக நடக்கக்கூடிய விஷயம் இன்னும் மாசாவே இருக்க போகுது. ஏன்னா இந்த போலீஸ் இருந்துட்டு மல்லி தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டோடு இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அது எல்லாமே போய் இதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடியது வந்து இந்த கதிரேசன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மல்லி சொல்ல போகிறாங்க. அதாவது மல்லி இருந்துட்டு இப்போது மனோகர் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கப்போ தான் அந்த எவிடன்ஸே வந்து மல்லிக்கு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கொலையை பண்ணது கதிரேசன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி போலீஸ்கிட்ட நம்ம மல்லி அடித்து சொல்கிறாங்க. என்ன மல்லி, இத்தனை நாள் வந்து என்னென்னமோ போய் சொல்லி எப்படியாச்சும் இந்த கேஸை திசை திருப்பிடலான்னு பார்த்துக்கிட்டு இருந்த, ஆனால் இப்போ வந்து அது முடியாதுன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ கதிரேசன் மேலே நீ பழியை தூக்கி போடுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம மல்லி அப்படியே பயங்கரமாக அந்த போலீஸை திட்ட ஆரம்பிச்சுறாங்க. நீங்களாம் உண்மையிலே போலீஸ் தானா, என்னதான் உங்களோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத முதல்ல சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்டேன். அதுவும் நீங்கள் வந்து ஒரு கேஸை எடுத்தீங்க அப்படின்னா நியாயமான முறையில் தான் வந்து அந்த கேஸை நடத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆனால் எங்களுக்கு மட்டும் எதுக்காக அநியாயத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி மல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இங்கே பாரு மல்லி, நான் யாருக்கும் நியாயமோ, அதாவது எல்லாருக்குமே நியாயமாக தான் நடந்துட்டுருக்கேன், யாரையுமா நான் வந்து அநியாயமாக நடத்தலை அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, அப்போ இங்கே நடந்துக்கிட்டதுக்கெல்லாம் என்ன மேடம், அதாவது நான் கொலை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன், என் விஜயும் வந்து கொலை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன், நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நாங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்க கூட வந்து நீங்கள் தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் எந்த ஒரு உண்மையை வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இவ்வளோ வந்து கேட்டதுக்கப்புறமா இந்த போலீஸ் இருந்துட்டு சரி என்ன உண்மை தான் நீ வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது தான் எவிடன்ஸை எடுத்து காட்டுறாங்க. அதாவது கதிரேசன் தான் இந்த கொலையை பண்ணார் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வர வழியில் தான் அந்த ஒரு எவிடன்ஸ் வந்து சிக்கியிருக்கு. இந்த கதிரேசனும் அவங்க அடியாலும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து
இந்த கேஸ் வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு, நான் மாட்டினேன் அப்படின்னா கடைசியில் உங்கள் பேரை சொல்லிவிடுவேன், எனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை போட்டு கொடுங்க, நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு நான் எங்கேயாச்சும் காணாத இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொலையை வச்சு அந்த ரவுடி இருந்துட்டு இப்போ பணத்தை வந்து வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்கான். ஆனால் கதிரேசன் பணத்தை வந்து கேட்டதுனால, அதுவும் இல்லாமல் அந்த சுடர் இருந்துட்டு இந்த மாதிரி 50 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டினதுனால தான் சுடரை வந்து கொலை பண்ணுறதுக்கே அஞ்சாமல் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சாங்க. ஆனால் இந்த ரவுடி வந்து அப்படி கேட்டுட்ருக்கான். இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்தால் இந்த போலீஸ் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் மல்லி வந்துட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த ஒரு வீடியோவை காட்டி இந்த கதிரேசன் தான் சுடரை கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தான் இந்த ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு யார் அந்த கொலைகாரன் அப்படிங்கிறத நான் காட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்த வீடியோ எவிடன்ஸை வச்சு அந்த போலீஸ் வந்துட்டு உடனடியாக இந்த கதிரேசனை பிடிச்சிட்டு வந்து கதிரேசன் வாயால் எல்லா உண்மையுமே சொல்ல வைக்கிறாங்க. நீங்கள் தான் சுடரை கொலை பண்ணீங்க அப்படின்றது தெரிய வருது. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நீங்கள் அதாவது விஜய்க்கே அந்த நிலைமை, நைட்டு ஃபுல்லாக தூங்க விடலை, அவனை வந்து அடித்து வந்து சித்திரவதை பண்ணோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அதே நிலைமை தான். பார்த்துக்கோங்க, அசிங்கப்படுறது அவமானப்படுறது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கள் உண்மையை சொல்ல வேணாம், இல்லைன்னா உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்லுவாங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.